உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. நமக்கெல்லாம் திருப்பதி போகணுன்னாலே தனி சந்தோஷம் தாங்க. அதிலும் திருப்பதியிலேருந்து திருமலைக்கு நடந்து போகிறதுனா அதை விட பரம சந்தோஷம். நிறைய பேர் அதை விரும்புவாங்க. நிறைய பேர் முடியலன்னு இயங்குறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதை விட இன்னொரு சந்தோஷம், இந்த நடைபாதையிலே 2 நடைபாதை இருக்குங்கிறது இன்னொரு சந்தோஷம். அந்த 2வது நடைபாதையை பற்றி டீட்டெயில்ஸு நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றின விவரங்கள்லாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். திருமலைக்கு மலை ஏறுறதுக்கு 2வது நடைபாதையா அப்படின்னு என்கிட்ட ஆச்சரியமாக கேட்குறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த நடைபாதையை பற்றி டீட்டெயில்ஸ் சுத்தமாக தெரியல. அதனால் அதை பற்றின தனியாக வீடியோ போடணுங்கிறது எங்களோட ரொம்ப நாள் ஒரு ஆசை. அதை பற்றின வீடியோ தான் இப்போ தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இந்த நடைபாதைக்கு பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீவாரிமெட்டு அப்படின்னு தான் அந்த நடைபாதையோட பேர். ஏற்கனவே திருப்பதியிலேருந்து மலை ஏறி போகிற நடைபாதைக்கு பேர் அலிப்பெரிய நடைபாதைன்னு சொல்லுவாங்க. அலிப்பெரி மெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அலிப்பெரி நடைபாதை ஆரம்பிக்குது. அலிப்பெரி நடைபாதை தான் திருமலைக்கு மேலே ஏறதுக்கான டோல்கேட் இருக்கிற இடம். அந்த இடத்துல தான் அந்த நடைபாதை ஆரம்பிக்குது. எப்போதுமே ரொம்ப ரொம்ப க்ரௌடாக இருக்கிற ஒரு இடம் அது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25,000 பேருக்கு மேலே இந்த நடைபாதை வழியாக சாமி தரிசனம் பார்க்கறதுக்காக மேலே ஏறுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு நடைபாதை ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை அப்படின்னு டிடிடி நிர்வாகம் சார்பாக இன்னொரு நடைபாதை திறந்துருக்காங்க. ஆக்சுவலாக அது புதிய நடைபாதை இல்லைங்க. இதுதான் காலகாலமாக பழங்காலத்துலேருந்து இருந்த நடைபாதை. இதுதான் காலப்போக்கில் அது காட்டு வழி பாதையாக இருந்ததுனால அது நிர்வகிக்க முடியாமல் அதை மூடிட்டாங்க. மறுபடியும் இப்போ 2008க்கு அப்புறம் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையை டிடிடி சார்பாக அதை மறுபடியும் புனரமைச்சு மறுபடியும் திறந்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த நடைபாதை உபயோகத்தில் தாங்க இருக்குது. ஆனால் இப்போ சமீப காலமாக தான் ரொம்ப புகழ்பெற்று இருக்குது. அலிப்பெரி நடைபாதைக்கும் இந்த ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை ரொம்ப ரொம்ப தூரம் கம்மிங்க. நம்ம போய் அது ரீச் ஆகிற இடம் தான் ரொம்ப தூரம் அதிகம். திருப்பதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் அந்த மலையடி வாரம் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் நடந்து போக முடியாது. தனியாக பஸ்ஸோ இல்லை ஆட்டோ இல்லைனா கார் அது மாதிரி தான் நீங்கள் போகணும். ஷேர் ஆட்டோஸ் நிறையா போகுது. அது தவிர டிடிடி சார்பாக ஃப்ரீ பஸ் நிறையா விட்ருக்காங்க. ½ அன் ஹவருக்கு ஒரு பஸ்ஸு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்புது. அது தவிர ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு ரெகுலர் பஸ்ஸு டிக்கெட் கூட போவாங்க. அந்த பஸ்ஸுலேயும் போகலாம் நீங்கள். அது தவிர ஷேர் ஆட்டோஸ் நிறையா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் அலிப்பெரி நடைபாதையிலேருந்தும் நிறைய ஷேர் ஆட்டோஸ் அந்த இடத்துக்கு போகுது. ஆக்சுவலாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. ஆனால் அலிப்பெரி நடைபாதை பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அலிப்பெரி நடைபாதை ஆரம்பிக்குது. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இங்கேருந்து தூரம் இது 3 கிலோமீட்டரு. அது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 20 கிலோமீட்டர் தூரம். ஆனால் அதுக்கப்புறம் மலையடி வாரத்துக்கு அப்புறம் மேலே ஏற தூரத்தை பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரிமெட்டு 2.1 கிலோமீட்டருங்க. 2.1 கிலோமீட்டர் தான் நீங்கள் திருமலைக்கு அடையிறதுக்கு. அவ்வளோதான் டிஸ்டன்ஸு. ஒரே ஸ்டெப்பு தான் அதில். மேலே இடையில லேண்டிங்லாம் இருக்காது. ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸ் தான் அதில் இருக்கும். ஆனால் அலிப்பெரி நடைபாதை பார்த்தீங்கன்னா அலிப்பெரி எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துலேருந்து 9 கிலோமீட்டர் தூரம் போகணுங்க. இதில் படிகள் ப்ளஸ் பிளைன்ஸ் ஏரியா மலையிலே ரோட்லேயே நடந்து போகிற மாதிரிலாம் இருக்கும். மொத்தம் 9 கிலோமீட்டர் தூரத்தை நடந்தால் தான் நீங்கள் திருமலை போய் அடையலாம். அந்த மாதிரி தான் இந்த இடம் இருக்குது. அது மாதிரி அதோட படிகள் ஸ்ரீவாரிமெட்டு படிகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2388 படிங்க. 2388 ஸ்டெப்ஸ் தான் அதில். இந்த அலிப்பெரி நடைபாதையில் 3550 படிங்க மொத்தம் அதில். அலிப்பெரி நடைபாதை படிகளும் அதிகம் தூரமும் அதிகம். ஆனால் நடந்து போகிறது எது ஈஸின்னு பார்த்தீங்கன்னா அலிப்பெரி நடைபாதை தான் ஈஸி. இதில் காளிகோபுரம் வரைக்கும் படி ஏறணுங்க. 2100 படி. அந்த 2100 படி காளிகோபுரம் ஏறுற வரைக்கும் ஒரே ஸ்ட்ரைட்டாக ஏறுற மாதிரியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருக்கும். பிளைன்ஸ் இருக்கும். ரோட்லேயே நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஃபேன்டாஸ்டிக் வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ரோட்டோட சைடில் பெரிய மலைச்சரிவில் இறங்கி வர பஸ்ஸு இறங்கி வர வழி இருக்கும். அந்த இறங்கி வர வழியிலேயே சைடில் தான் நம்ம நடைபாதை வச்சுருப்பாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வியூ பாயிண்ட்டு. அந்த வழியாக நடந்து போவோம். பஸ்ஸெல்லாம் ஏற்றால வர்றது பார்த்துக்கிட்டே போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அனுபவங்க. அது பார்க்கவே ரொம்ப ரொம்ப ரம்யமான ஒரு ட்ரிப்பாக அமையும். அந்த ட்ரிப்பு அலிப்பெரி நடைபாதை அவ்வளோ அனுபவிக்கலாம். ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை அந்த மாதிரி கிடையாதுங்க. நீங்கள் அங்கே போய் சேர்கிறதுக்கு 20 கிலோமீட்டர் போயாகணும். மினிமம் ஒரு 3/4 மணி நேரமாவது நீங்கள் ட்ராவல் பண்ணி தான் அந்த இடத்த அடையலாம். அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பித்தோம்னா ரொம்ப வியூ பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப இருக்காது. ஆனால் மலைகளுக்கு நடுப்புற நல்ல அடர்ந்த காடுங்க. காட்டுக்கு நடுப்புற தான் அந்த நடைபாதை அமைச்சிருக்காங்க. அதனால் ஃபுல்லாக மண்டபம் போட்டு க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. மேலே ஏறதுக்கு பார்த்தீங்கன்னா 2388 படி. அதிகபட்சமாக ஒரு 2 மணி நேரம் இல்லைன்னா 2.5 மணி நேரத்தில் மேலே ஏறிடலாங்க. அவ்வளோதான் இதோட மேக்ஸிமம் வாக்கபிள் டைம். அவ்வளோதாங்க இதுக்கு. இப்போ இந்த ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையோட டீட்டெயில்ஸ்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இப்போ சமீப காலமாக பொதுமக்கள் பலரும் இந்த பாதையை ரொம்ப விரும்பி தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா குறைவான படிகள், எளிதான ஏற்றம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இதை விரும்பி போகிறாங்க. அது தவிர ஸ்ரீவாரிமெட்டு வரைக்கும் அடையிறதுக்கு டிடிடிலேருந்து ஃப்ரீ பஸ் வேறு விட்ருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ½ அன் ஹவருக்கு பஸ்ஸுக்கு போகிறதுனால நிறைய பேர் இதை விரும்பி போக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையோட வரலாறு இருக்குங்க. அந்த வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீனிவாச பெருமாள் கீழே பத்மாவதி தாயார் திருமணம் பண்ணுறதுக்காக கீழே நாராயணவனத்தில் திருமணம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம்
திருமலைக்கு நடந்து வர்ற வழியில் சீனிவாச மங்காபுரத்தில் வந்து ஒரு 6 மாதம் தங்கியிருந்ததா வரலாறு இருக்குது. அது தங்கியிருந்ததுனால தான் அந்த இடத்துல சீனிவாச மங்காபுரம் கோயிலே உருவானது. வசிஷ்ட முனிவரோட ஆசிரமத்தில் தான் ஒரு 6 மாத காலம் தங்கியிருந்து அதுக்கப்புறம் திரும்ப திருமலைக்கு பத்மாவதி தாயாரோட மேலே ஏறி போனார். அந்த நடந்து மேலே ஏறி போன வழி தான் இந்த ஸ்ரீவாரிமட்டு நடப்பாதைங்கிறது தான் இந்த புராணம். அந்த மாதிரி சீனிவாச பெருமாள் தாயாரோடு சேர்ந்து திருமலைக்கு நடந்து போன வழியால் நம்மளும் போகணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த ஸ்ரீவாரிமட்டு நடப்பாதையில் நம்மளும் போய் பார்க்கலாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்ரீவாரிமட்டு நடப்பாதை முழுக்க முழுக்க காட்டுப்பாதையாக இருக்கிறதுனால ரொம்ப பாழடைஞ்சு போய் கிடந்துச்சு. திருப்பதி நடப்பாதை வந்து திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே இந்த நடப்பாதை ஆரம்பிச்சதுனால அந்த நடப்பாதையை யாருமே விரும்பலை. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த அலிப்பதி நடப்பாதை தான். பஸ் ரூட்டு போடுறதுக்கு முன்னாடி மக்கள் எல்லோருமே அலிப்பதி நடப்பாதை வழி தான் மேலே ஏறி போவாங்க. கீழே சமைச்சு சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் படி ஏறி போவாங்க. அதுக்கப்புறம் சாலை வசதி வந்தது. அதுக்கப்புறம் 2 சாலை வசதி போட்டாங்க. தனித்தனியாக இப்போ பயங்கரமாக டெவலப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்போ நடைபாதையும் 2வது நடைபாதையை இப்போ டிடிடி சார்பாக இன்னும் இந்த இதுலேயே நிறைய கூட்டம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு நடைபாதை ரெடி பண்ணாங்க. அதுதான் இந்த ஸ்ரீவாரிமட்டு நடைபாதை. இது வந்து 2008ஆம் வருஷம் இந்த நடைபாதையை மறுபடியும் சீரமைச்சு திறந்துருக்காங்க. இப்போ இந்த பாதையை பார்த்தீங்கன்னா சீனிவாச மங்காபுரத்துலேருந்து இந்த மலையடி வாரத்துக்கு செல்கிறதுக்கு ஒரு பெரிய சாலை வசதி, அப்புறம் அந்த மலையடி வாரத்தில் ஒரு சின்ன பெருமாள் கோவில், அதுக்கப்புறம் ஃபுல்லாக மண்டபங்கள். ஸ்ரீவாரிமட்டு நடப்பாதை ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கலெக்ஷன் சென்டர், அப்புறம் படிக்கட்டுகள் மேலே ஏறுற வரைக்கும் ஃபுல்லாக எல்லா படிக்கட்டுகளுக்கும் மண்டபம், இந்த மாதிரி அழகாக இப்போ ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி 2008ஆம் ஆண்டு முதல் பக்தர்களோட பயன்பாட்டுக்காக டிடிடி வந்து திறந்து வச்சுருக்காங்க. ஆரம்பத்தில் இது அதிகம் பேர் அறியப்படாமல் இருந்தாலும் இப்போ நாளடைவில் ரொம்ப பெரிதும் புகழ்பெற்று வருது இந்த பாதை. காரணம் இதோட படிகள் மற்றும் இதோட தூரம். அதுக்காகவே மக்கள் நிறைய பேர் இது போக ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய இது விரும்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சீக்கிரம் மலை ஏறி போயிடலாம், திருமலைக்கு சீக்கிரமாக போய் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இந்த படியில் ஏறி வர்றாங்க. அலிப்பூர் நடப்பாதை வழியாக நடந்து போனீங்கன்னா மொத்தம் 9 கிலோமீட்டர் தூரம் நடக்கணும். ஆனால் ஸ்ரீவாரிமட்டு வழியாக போனீங்கன்னா 2.1 கிலோமீட்டர் தான். ஏன்னா மீதி உள்ள 17 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நம்ம பஸ்ஸில் வந்து சேர்ந்துடுறோம். இங்கே பஸ்லையோ இல்லை ஆட்டோலேயோ வந்துட போகிறோம். மலை ஏறு டிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 2.1 கிலோமீட்டர் தாங்க மொத்தமே. இந்த நடப்பாதையில் பார்த்தீங்கன்னா அலிப்பதி நடப்பாதை மாதிரி பிளைன் ரோடே கிடையாது. ஃபுல்லாகவே படி மட்டும்தான். அதில் பார்த்தீங்கன்னா அலிப்பதி நடப்பாதையில் காளிகோபுரம் வரைக்கும் தான் ஃபுல் ஸ்டெப்ஸு. அதுக்கப்புறம் மாறி மாறி தான் இருந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி இதில் கிடையாது. மொத்தமாகவே ஸ்டெப்ஸ் தான். கீழேருந்து மேலே ஏற வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் ஸ்டெப்ஸ்லாம் ஏறி போகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி அங்கே அலிப்பதி நடப்பாதையில் பார்த்தீங்கன்னா வழிநடுகளும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அதுவும் காளிகோபுரம் தாண்டிட்டோம்னா நடந்து இறங்கி பஸ்ஸெல்லாம் இறங்கி வர வழியாக தான் அது போகும். அது கீழே ரோட்டு கீழெல்லாம் சுரங்க பாதையெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் அப்பப்போ அந்த வண்டி சவுண்டு, வாகனங்கள் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். மலை நடமாட்டங்கள் இருக்கும். தவிர இந்த மான் பூங்கா அது மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே போகிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்ரீவாரிமட்டு பாதையில் எதுவுமே இருக்காதுங்க. நல்லா பியூர் சைலண்ட்டாக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். நடந்து வர்ற பக்தர்கள் பேசுகிற சத்தம் மட்டும் தான் கேட்குமே தவிர வேறு எந்த சத்தமுமே இதில் கேட்காது. இந்த ஸ்ரீவாரிமட்டு நடப்பாதைக்கு பார்த்தீங்கன்னா டிடிடி சார்பாக ஃப்ரீ பஸ் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு டெய்லி காலைல 5 மணிலேருந்து ஒரு பஸ் விட்ருக்காங்க. 5 மணிக்கு கிளம்புது ஒரு பஸ்ஸு. அது மேக்ஸிமம் ஒரு 3/4 மணி நேரம் இல்லைன்னா 1 ஹவருக்குள்ளே போய் அங்கே சேர்ந்துரும். அதுமாதிரி 5, 5:30 வரிசையாக பஸ்ஸு கிளம்புது. அது போகிற வழியே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு வழியாக வந்து கபில தீர்த்தம், அலிப்பரிமட்டு நடப்பாதை, அதுக்கப்புறம் சீனிவாச மங்காபுரம், இங்கெல்லாம் இந்த வழியாக தாங்க போவோம். நீங்கள் இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் ஏறி இந்த வழியில் கூட இறங்கிக்கலாம். கபில தீர்த்தத்தில் இறங்கிக்கலாம். இல்லை அலிப்பரி நடப்பாதை போகிறவங்க கூட இதில் ஏறி அங்கே இறங்கிக்கலாம். அதுக்கப்புறம் கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சீனிவாச மங்காபுரத்தோட இறங்கிக்கலாம். அந்த மாதிரி இறங்கி போகிறதுக்கான ஃப்ரீ பஸ் தான் இது. அதுக்கப்புறம் இது ரைட்டில் திரும்பிடும். சீனிவாச மங்காபுரம் தாண்டி வலது பக்கம் ரோடு போகும். அந்த வழியாக போனால் அதுக்கப்புறம் ஒரு 6 கிலோமீட்டர் மேலே இருக்குங்க. அந்த காட்டு வழியில் நேராக கொண்டு போய் மலை அடிவாரத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க. மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ் ஆகுங்க திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஸ்ரீவாரிமட்டு நடப்பாதை அடையிறதுக்கு. காலை நேரத்தில் தான் இந்த பஸ் எப்போதுமே க்ரௌடாக இருக்குது. ஏன்னா காலை நேரத்தில் தான் டிக்கெட் கொடுக்குறாங்க. அங்கே திவ்ய தர்ஷன் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5000 டிக்கெட் கொடுக்குறாங்க. அலிப்பதி நடப்பாதை வழியாக போனால் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு தான் நீங்கள் அலிப்பதி நடப்பாதையை ஸ்டார்ட் பண்ண போகணும். ஏன்னா அதுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது. தனியாக பூதேவி காம்ப்ளெக்ஸில் பெரிய பெரிய கவுண்டர்ஸ் வச்சுருக்காங்க. அது வழியாக கியூ லைனில் போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் லக்கேஜ் சென்டரில் கொண்டு கொடுத்துட்டு நீங்கள் நடப்பாதையில் ஆரம்பிக்கலாம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இது வந்து இடம் சின்ன இடமா இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் அந்த படி ஏறுற இடத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா அங்கே டிக்கெட் கவுண்டர் வச்சுருப்பாங்க. அதிலே நீங்கள் ஆதார் கார்டை காமிச்சு உங்களை ஸ்கேன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே டிக்கெட் கொடுத்து மேலே அனுப்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி தான் இது ஒரு நாளைக்கு வந்து 5000 டிக்கெட் தான் இதில் கொடுக்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். இந்த நடப்பாதை டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்கு தான் அந்த டைமிங்கு. அதனால் இந்த டைமிங் காலைல 6லேருந்து 8, 8:30 வரைக்கும் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். 5000 டிக்கெட்டு சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே சீக்கிரம் வர ஆரம்பிச்சிடுவாங்க. 6 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 1000, 2000 பேர் வந்து ரெடியாக நிற்பாங்க. அந்த சீனிவாச மங்காபுரம் தாண்டி அடுத்த 6 கிலோமீட்டர் அந்த மலைப்பாதை அடையிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆட்டோக்கள்லாம் பறக்குதுங்க. ஆட்டோ ஒரு 100 கணக்கில் ஆட்டோஸ், எவ்வளோ ஆட்டோ, ஒரு ஆட்டோலையும் 7 பேர் 8 பேர் உட்காந்துட்டு போகிறாங்க. நிறைய ஆட்டோ டாக்ஸி நிறையா போகுது காலை நேரத்தில். பிஸியாக இருக்குது அந்த ரோடு காலை நேரத்தில்.
ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு அதுவும் காலை நேரத்தில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி வருது. அந்த பஸ்ஸும் வருது. ஷேர் ஆட்டோஸு, பிரைவேட் ஆட்டோஸு, டாக்ஸிஸ்னு நிறையா அந்த ரோடே பயங்கர பிஸியாக இருக்குது. ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. காலையில் அந்த 6 கிலோமீட்டரும் ஒரு 1/2 அன் ஹவர் போகிறதுக்குள்ளார கடைசியாக போய் அந்த 6 கிலோமீட்டர் தூரம் போனோடனே அந்த மலையடி வரத்துக்கு முன்னாடியே பெரிய ஸ்ரீவாரிமெட்டோட என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ஆர்ச் இருக்குது. அதோட முன்னாடி வாகனங்கள்லாம் நிப்பாட்டிடுறாங்க. நல்ல பெரிய பார்க்கிங் வச்சுருக்காங்க. டிடிடியோட ஃப்ரீ பார்க்கிங் தான் அது. எல்லோரும் பெரிய பார்க்கிங்காக வச்சுருக்காங்க. நிறைய பேர் காரை கொண்டு வந்து அங்கே போட்டு மலை ஏறி போக ஆரம்பிச்சிடுறாங்க. போயிட்டு திரும்ப அதே வழியில் நடந்து வந்து திரும்ப அந்த காரை பிக்கப் பண்ணிக்கிறாங்க. அதனால் நிறைய கார் கிட்டத்தட்ட ஒரு 100 காருக்கு மேலே நாங்கள் போகும்போது காலைல நின்றுட்டு இருந்தது. எல்லாருமே அங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு மேலே ஏறி போகிற அளவுக்கு ரெடியாக இருக்காங்க. இது வந்து பெய்டு பார்க்கிங்லாம் கிடையாதுங்க. 100% ஃப்ரீ பார்க்கிங் தான் அது. ஆனால் நம்மளோட ஓன் ரிஸ்கில் தான் நம்ம வண்டியில் பார்க் பண்ணிட்டு போகணும். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா திருப்பதியில் வந்து பெரிய திருட்டு பயம்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. அதனால் தாராளமாக நீங்கள் வெஹிக்கிள் இங்கே பார்க் பண்ணிட்டு போகலாம். நிறைய பேர் இங்கே பார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் போகிறாங்க. பஸ்ஸு ஆட்டோஸ் எல்லாமே அங்கேயே நிப்பாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் நடந்து போனோம்னா அந்த என்ட்ரன்ஸ் வருது. என்ட்ரன்ஸில் ஸ்ரீவாரிமெட்டோட டைமிங்ஸு, அந்த ஸ்ரீவாரிமெட்டுங்கிற பாதையை ஆரம்பிக்கிற இடம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதை தாண்டி உள்ளே போனோம்னா வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டாய்லெட் பாத்ரூம்ஸ் பெருசு பெருசாக நல்லா லேடிஸ் தனியாக ஜென்ட்ஸ் தனியாக பெருசாக வச்சுருக்காங்க. அதை தாண்டி அந்த நடந்து போனோம்னா லக்கேஜ் கலெக்ஷன் சென்டர் அங்கே தான் வச்சுருக்காங்க. டிடிடி சார்பாக பக்தர்களுக்கு செய்து வரும் ஒரு மிக சிறப்பான சேவை பார்த்திங்கன்னா இந்த லக்கேஜ் கீப்பிங் சென்டர். நம்மளுடைய அனைத்து லக்கேஜ் இருக்குது பாருங்கள், பேகு, சூட்கேஸு, இந்த மாதிரி லாக் பண்ண லக்கேஜ் எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துட்டு வந்துடலாம். கொடுத்துட்டோம்னா ஃப்ரீயாக நம்ம மலை ஏறி போகலாம். கையில் ஹேண்ட்பேக் மட்டும் கையில் வச்சுருந்தா போதும், இல்லை தண்ணி பாட்டில் இருந்தால் கூட போதும். அதை மட்டும் கையில் எடுத்துகிட்டு மொத்தத்தையும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, அதாவது எப்படின்னா லாக் பண்ண லக்கேஜ் எடுத்துக்குவாங்க. லாக் பண்ண ஜிப்பு போட்டு லாக் பண்ணால் கூட போதும், பூட்டு இல்லைனா கூட பரவாயில்ல. ஜிப்பு போட்டு லாக் பண்ண பேகு, அப்புறம் சூட்கேஸு, இந்த மாதிரிலாம் எடுத்துக்குவாங்க. கட்டை பை மாதிரி கொடுத்தா எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி லக்கேஜ்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க கொண்டாந்து திருமலையில் கொண்டாந்து நமக்காக கொண்டாந்து கொடுத்துருவாங்க. பக்தர்களுக்கு லக்கேஜ் இல்லாமல் ஏறி வர்றதுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு அருமையான ஒரு சிறப்பான சேவையை பல வருடங்களாக திருமலா திருப்பதி தேவஸ்தானம் செஞ்சுட்டு இருக்கு. அங்கே நீங்கள் லக்கேஜெலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப நடக்க ஆரம்பிக்கலாம். அவங்க ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க, அதை பத்திரமா வச்சுங்க. அதை கொண்டு கொடுத்தா தான் நீங்கள் அந்த நம்பரை பார்த்து தான் லக்கேஜ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த ஸ்லிப்பை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் நடப்பாதை போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் கடைகள், டிஃபன் கடையெல்லாம் இருக்குது. காலை நேரத்தில் போகிறவங்க மேக்ஸிமம் இங்கே வந்து சாப்பிட்டு போகிறதில்ல. மேக்ஸிமம் டீ, காஃபி எல்லாம் சாப்பிட்டு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நடப்பாதையில் அலிபர் நடப்பாதை மாதிரி இடையில இந்த ஸ்நாக்ஸு எதுவுமே கிடைக்காதுங்க. கடைகள் எதுவுமே கிடையாது. அடுத்தாப்புல நீங்கள் திருமலைக்கு மேலே ஏறினா மட்டும்தான் அடுத்த கடை. கீழே முதல் படி ஏறிட்டோம்னா அதுக்கப்புறம் 2400 படி தாண்டினா தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு கடைகள் இருக்கும். அதனால் இடையில வந்து ஸ்நாக்ஸுங்கிற பேச்சே கிடையாது. கீழேயே நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ஸ்நாக்ஸ் வேணுமா, இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமா, இல்லை ஏதாவது எனர்ஜி ட்ரிங்க் வேணும்னா இங்கேயே வாங்கிங்க. வழிநடுக தண்ணி இருக்கும், வழிநடுக குடிநீர் வச்சுருக்காங்க, டாய்லெட் பாத்ரூம் வசதி வச்சுருக்காங்க. இது ரெண்டும் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பாட்டிலோ இல்லை வேறு ஏதாவது வேணும்னா கையில் எடுத்துக்கங்க. போகிற வழியில் தண்ணி கூட பிடிச்சிக்கலாம். ஸ்நாக்ஸ் வேணும்னு நீங்கள் கீழே வாங்கிட்டு தான் நீங்கள் மேலே போகணும். ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் தாண்டி இருந்தாலும் போனோம்னா முதல் படி ஆரம்பிக்குது. அந்த முதல் படி ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா சங்கு, சக்கரை, நாமம் இதனோட சிலைகள் அழகாக வச்சுருக்காங்க. பக்தர்கள் எல்லாருமே அந்த இடத்துல வழிபட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கற்பூரம் ஏற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே ஏறி போகிறாங்க. அதில் முதல் படினா நம்பர் இதில் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் மேலே ஏறி போனோம்னா ஒரு பெரிய மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் பெருமாளோட விக்கிரகம் ஒன்று வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக வச்சுருக்காங்க அந்த பெருமாள். அதை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறி போனோம்னா செக்கிங் இருக்குது, செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. அவங்க நம்மளை செக் பண்ணிக்கிறாங்க, அவங்க ஸ்கேன் பண்ணுறாங்க. அவங்க எடுத்துகிட்டு போகக்கூடாத ஐட்டங்கள்லாம் என்னென்னு சொல்லிடுறாங்க. சிகரெட்டு, பாக்கு, லிக்கரு, அப்புறம் நான்வெஜ் ஐட்டம்ஸு, அந்த மாதிரி வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அங்கேயே ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ளே அனுப்புகிறாங்க. இந்த படி முழுக்க கவர்டு ஷெட்டு போட்டிருக்காங்க. ஓப்பனே கிடையாது. முதல் படியிலேருந்து கடைசி படி வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக நல்லா அகலமாகவும் இருக்குது. 2 பக்கமும் நடந்து வரத்துக்கு வழி இருக்க மாதிரி, மேலே ஏறத்துக்கு இறங்கிறதுக்கு தனித்தனியாக வழி இருக்க மாதிரி நடுப்புற டிவைடர் போட்டு பெரிய இரும்பு போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கைப்பிடி மாதிரி. அது பிடிச்சிட்டு ஏறதுக்கு ரொம்ப வசதியாகவும் இருக்குது. நல்ல அகலமான படிகளாகவே இருக்குது. அந்த ஸ்கேன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்மளை வந்து பொதுமக்கள் எல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனுப்புகிறாங்க. அது தாண்டின உடனே கவுண்டர்ஸ் வச்சுருக்காங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கவுண்டர்ஸ் வந்து 1240வது படியில் தான் இருந்தது. நடப்பாதைக்கு வர்றவங்க இதுவும் நடந்து போய் அங்கே போய் ஸ்கேன் பண்ணி அங்கேருந்து டிக்கெட் வாங்கிட்டு மேலே போகிற மாதிரி இருந்தது. அப்படி தான் வச்சுருந்தாங்க முதல்ல.
அதுக்கப்புறம் இப்போ இந்த அலிப்பேர் நடைபாதையில் சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு பிரச்சனை வந்ததுலேருந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கீழே டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் ஸ்டெப்லேயே டோக்கன் கொடுத்துட்றாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் டோக்கனை வாங்கிட்டு மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது. டோக்கன் இல்லைன்னா கீழே தெரிஞ்சிடும். உங்களுக்கு 5000 டோக்கன் முடிஞ்சுன்னா கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நடந்து போகிற பக்தர்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்காது. அப்புறம் வந்து அந்த இன்னைக்கு கோட்டா முடிஞ்சுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் நார்மலாக நடந்து போய் அங்கே ஃப்ரீ தர்ஷனில் தான் சாமி பார்க்கலாம். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் டிக்கெட் வச்சுருந்தீங்கன்னா அது வழியாக சாமி பார்த்துக்கலாம். அப்படி தான் இது. அங்கே நீங்கள் ஆரம்பத்திலே கவுண்டர்ஸ் இருக்குது. 5 கவுண்டர் வச்சுருக்காங்க. அந்த 5 கவுண்டர்லையும் போய் உங்களுக்கு ஆதார் கார்டு கொடுத்து அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறி போகலாம். அந்த இடமும் வேறு எதுவும் கடைகள் எதுவுமே இல்லாதனால அவங்க வந்து ஆதார் கார்டு இருந்தாலும் ஒத்துக்கிறாங்க, இல்லை ஜெராக்ஸ் இருந்தாலும் ஒத்துக்கிறாங்க. அப்படி இல்லைனா ஃபோனில் தான் இருக்குன்னு சொன்னால் கூட பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மேலே ஏறி போகலாம். இந்த படி ஏறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டிடிடியோட ஜலப்பிரசாதம் சென்டர் வச்சுருக்காங்க. அதாவது டிடிடியோட ஆர்ஓ பியூரிஃபைடு வாட்டர் பிளான்ட் வச்சுருக்காங்க. வேணுங்கிற தண்ணியை நீங்கள் அங்கேயே பிடிச்சிட்டே போகலாம். அப்படி இல்லைனா வழிநடுக்கும் தண்ணி கிடைக்கலாம், அங்கேயும் நீங்கள் பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி டிக்கெட் கவுண்டர் பார்த்தீங்கன்னா அலிப்பேரி நடைபாதையில் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இருக்குது. ஒரு நாளைக்கு 10,000 டிக்கெட் வரைக்கும் அதில் கொடுக்குறாங்க. நடைபாதை பக்தர்கள் நிறைய பேர் அதில் போகிறதுனால அதில் 10,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் தனியாக காம்ப்ளெக்ஸ் கிடையாது. என்ட்ரன்ஸ் படி ஏறுற என்ட்ரன்ஸ்லேயே இந்த டிக்கெட் கவுண்டர் வச்சுருக்காங்க. அதிலே தான் வாங்கிட்டு நீங்கள் மேலே போகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு நாளைக்கு 5000 டிக்கெட் கொடுக்குறாங்க. இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு இந்த டிக்கெட் கொடுக்குற டைமிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 6 மணிலேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ பக்தர்கள் அதிகமாக வர்றாங்களோ அதை பொறுத்தா அது. நார்மலாக வந்து 8 மணி 9 மணிக்கெலாம் அந்த 5000 டிக்கெட் க்ளோஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகல் நேரத்துலாம் யாருமே இருக்கிறது இல்லை இதில். ஒரு தடவை நாங்கள் மத்தியான நேரத்தில் போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. படிகள் நாங்கள் போய் அந்த கோயில் வரைக்கும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப மேலே ஏறி போனோம். நடமாட்டமே இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரீ டிக்கெட் இல்லை, அதனாலே வர மாட்டேங்கிறாங்க. காலை நேரத்தில் தான் எல்லாருமே வர்றாங்க. அந்த ஃப்ரீ டிக்கெட் வாங்கிட்டு சாமி பார்க்க போயிடுறாங்க. மேக்ஸிமம் காலைல 6 மணிக்கு வந்தாங்கன்னா 8:30 மணிக்கெலாம் மேலே ஏறிடலாம். மத்தியானத்துக்குள்ளே சாமி பார்த்துடலாம். சாயந்தரம் இறங்கிடலாங்கிற பிளானில் காலையிலே வர்றாங்க. பகல் நேரத்தில் யாரும் இவ்வளோ தூரம் மெனக்கிட்டு யாரும் வர்றதில்ல. பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் வந்துட்டு போயிட்டுருக்கு. சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நீங்கள் திருமலையிலேருந்து கிளம்பி திருப்பதியிலேருந்து இந்த ஸ்ரீவாரிமெட்டு வர்றதுக்கு பஸ் இருக்குங்க. 5 மணிக்கு மேலே ஸ்ரீவாரிமெட்டு வர்றதுக்கு பஸ் கிடையாது. அவ்வளோதான். ஏன்னா 6 மணிக்கு இந்த மலை ஏறுற பாதையை க்ளோஸ் பண்ணுறதுனால 5 மணிக்கு மேலே பஸ்ஸு கிடையாது. அதுமாதிரி இங்கே கடைசி பஸ்ஸு இங்கேருந்து 6 மணிக்கு கிளம்பும். அதுக்கப்புறம் இங்கே ஸ்ரீவாரிமெட்டுலேருந்தும் நீங்கள் மேலே திரும்ப வரத்துக்கு பஸ் இருக்காது. அதையும் பிளான் பண்ணிங்க. படி ஏற ஆரம்பித்தோம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து நார்மலாக தாங்க இருக்குது. ரொம்ப ஏற்றலாம் இல்லை. கொஞ்சம் ஒரு 10 ஸ்டெப் நடக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் சின்ன லேண்டிங் இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு 1000 ஸ்டெப் வரைக்கும் ஒன்றுமே தெரியலைங்க. 1000 ஸ்டெப் வரைக்கும் கடன்னு போக முடியுது. 1000 ஸ்டெப்புக்கு அப்புறம் லேண்டிங் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக ஏற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே வந்து இந்த படியோட குணம் என்னன்னு தெரியுது. ரொம்ப ஸ்டீப்பான படிகளாக கட்டியிருக்காங்க. 1000 படி வரைக்கும் ஃப்ரீயாக இருக்குது. அடுத்த 1388 படியும் ஒரே ஸ்டீப் தாங்க. எல்லாம் கம்ப்ளீட்டாக மேலே ஏறிட்டே இருக்க வேண்டிய இடையில வந்து பிரேக்கே கிடையாது. நீங்கள் சைடில் கட்டை கட்டி வச்சுருக்காங்க. அந்த கட்டையில் வேணால் சைடில் உட்காந்து ஏஞ்சி போகலாமே தவிர இடையில வந்து லேண்டிங்கே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக ஒரு பெரிய லேண்டிங் இருக்கும், அதில் உட்காந்து போகலாம் அப்படிங்கிற பேச்சே கிடையாது இதில். அலிப்பேரி நடைபாதையில் காளி கோபுரம் வரைக்கும் நீங்கள் ஒரே மாதிரி ஸ்டெப் ஏறிட்டே இருக்க மாதிரி இருக்கும் பாருங்க. அதே மாதிரி இதுவும் அப்படி தான். ஒரே ஸ்டெப் தான். அந்த 1000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் ஒன்றும் பெருசாக தெரியல. அது கிட்டத்தட்ட 1000 ஸ்டெப்பு போகிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகிடுது. அதுக்கப்புறம் போகிறதுல வந்து ஃபுல்லாக ஸ்டீப்பாகவே இருக்குது. எல்லோரும் அங்கங்கே சைடில் கட்டையில் உட்காந்து தான் ஏறிட்டே இருக்காங்க. வழி நெடுக்கும் பார்த்தீங்கன்னா குடிநீர் வச்சுருக்காங்க. அது எப்படியும் ஒரு 100-200 படிக்கு ஒரு தடவை குடிநீர் வச்சுருக்காங்க. கழிப்பறை வசதி வச்சுருக்காங்க. அவன் எமர்ஜென்சிக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. வழி நெடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு இந்த நம்பர் கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. மேக்ஸிமம் வந்து இந்த இடத்துல டவர் இருக்குங்க. சில நேரத்தில் மட்டும் தான் டவர் கிடைக்க மாட்டேன். செல்ஃபோன் டவர் கிடைக்கலே தவிர மேக்ஸிமம் வந்து மேலே ஏற வரைக்குமே டவர் இருக்குது. அதுவும் ஒரு பாதிக்கு மேலே போயிட்டோம்னா ஃபுல்லாகவே டவர் வந்துடுது. இதில் 1240வது ஸ்டெப்பில் வந்து பழைய டிக்கெட் கவுண்டர் வச்சுருக்காங்க. அந்த தர்சனத்துக்கு டிக்கெட் கொடுத்த இடம் வந்து 1240வது ஸ்டெப்பில் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த கவுண்டர் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அந்த இடத்துல கொஞ்சம் இடம் இருக்குது உட்காந்துக்கிறதுக்கு. ஒரு 10 நிமிஷம் அங்கே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஏற ஆரம்பிக்கலாம். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இடம் இருக்குது. அலிப்பேரி நடைபாதை மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக அடர்ந்த காட்டிலே போகிறதுனால பயங்கர சைலண்ட்டாக இருக்குங்க. அங்கங்கே பூச்சி சத்தம் மட்டும் தான் இருக்குது. பொதுமக்களோட சத்தம் கேட்குது. மற்றபடி பூச்சி, வண்டு இந்த மாதிரி சத்தம் தான் ரொம்ப டீப்பாக கவனிச்சோம்னா இருக்குது. மற்றபடி வேறு எந்த சத்தமுமே இல்லை. ஃபுல்லாக அடர்ந்த காடுகள் தான் அது. ஆனால் பச்சை பசேல்னு ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஒரு ட்ரையான ஃபாரஸ்ட்னு சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப க்ரீனாக இருக்குது. ரொம்ப வியூ பாயிண்ட் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. மஞ்சள் கலரில் பூ எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்குது. மேலே ஏறி போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மலையில் தான் மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது. ஆனால் எந்த மலைன்னு இது தெரியல. ஸ்ரீவாரிமெட்டு அந்த அலிப்பேரி நடைபாதை வழியாக போனோம்னா 4 மலைகள் சொல்லுவாங்க. அது வழியாக ஏறி தான் நம்ம திருமலை போய் அடையலாம்னு சொல்லுவாங்க. பட் இந்த மலையில் வந்து எதில் ஏறுறோங்கிறது தெரியல. அங்கே ஆரம்பிக்கிற மலையை பார்த்தீங்கன்னா சேஷாசல மலையில் தான் நம்ம ஆரம்பிப்போம் அலிப்பேரி நடைபாதையில். அது வழியாக 4 மலைகள் தாண்டி தான் நம்ம அங்கே போய் சேருவோம். பட் இந்த மலை வந்து நடைபாதை வந்து எந்த மலை வழியாக ஏறுது அப்படிங்கிற டீட்டெயில் தெரியல. தெரிஞ்சவங்க யாராக இருந்தாங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மலை ஏறி இறங்கிட்டோம்னா அடுத்தது முடிகிற இடம் பார்த்திங்கன்னா திருமலையில் தான் போய் முடியுது. இது 1240 படிகளும் தாண்டறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. அங்கே போய் சேர்ந்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஏற ஆரம்பித்தோம்னா அதுக்கப்புறம் படிகள் எல்லாமே ரொம்ப செங்குத்தாக இருக்குது. நார்மலாக வந்து ரோடு தாங்க, சாலை தான் வளைஞ்சு போகும். படிகள் அங்கங்கே இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க. படிகளே வளைஞ்சு தான் மேலே ஏறுது.
ஃபுல்லாகவே வளைஞ்சி மேலே மலை மேலே ஏறுற மாதிரியே படிகளையும் அது மாதிரியே வளைச்சி வளைச்சி தான் மேலே ஏற்றிருக்காங்க. ஏறுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது அதுக்கப்புறம் ஏறுறது. ஆனால் ரொம்ப வேகமாக ரொம்ப சீக்கிரமாக போய் சேர்ற மாதிரி இருக்குது. நடுப்புற கொடுத்துருக்க டிவைடரை 2 படிகளையும் பிரிக்கக்கூடிய டிவைடரை கைப்பிடி வச்சிருக்காங்க பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது இல்லைன்னா ரொம்பவே ரொம்ப எல்லாருக்கும் சிரமமாக இருக்கும். அதை பிடிச்சிட்டு தான் மேக்ஸிமம் எல்லாரும் கடகடன்னு ஏறி போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் தாங்க அந்த 1240 ஸ்டெப் 1240ல் ஒரு ஸ்டெப் வச்சுருக்காங்க. ஒரு லேண்டிங் இருக்குது பாருங்கள். அதை தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் மேக்ஸிமம் 1 ஹவர் தான். நீங்கள் நிற்காம போனீங்கன்னா மேக்ஸிமம் 45 நிமிஷத்துலேயே போயிடலாம். கேப் இல்லாமல் போனோம்னா அதிகபட்சமாக கீழேருந்து மேலே ஏறதுக்கு எங்கேயுமே உட்காராமல் நீங்கள் போனீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்தில் மேலேயே போய் சேர்ந்துடலாம். அவ்வளோதாங்க இது. நார்மலாக எல்லாமே யங்ஸ்டராக இருக்கிறதுனால 2 மணி நேரத்துக்குள்ளார எல்லாருமே மேலே ஏறிடுறாங்க. கடைசியில் முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமான படிக்கட்டுகளாக வச்சுருக்காங்க. ரொம்ப பெருசாக இருக்குது. எல்லோரும் இங்கே அலிப்பிரி நடப்பாத மாதிரி அங்கேயும் ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம் ஃபுல்லாக எல்லா படிகளும் தடவி வச்சுருக்காங்க. அதை பார்த்து எப்படி தான் அதை வந்து ஒரு ஸ்டெப்லேயும் குனிஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டே போகிறாங்கன்னு தெரியல. அவ்வளோ அழகாக அந்த படிகள் மொத்தமும் சிவப்பு மஞ்சள் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. முடிகிற இடத்துல பெரிய அகலமாக இருக்குது அந்த படிகள்லாம். அது வழியாக மேலே ஏறி மேலே போனோம்னா கடைசியில் முடிகிற 2388வது படி நம்மளை வரவே இருக்குது. இந்த படிகள் முழுக்க பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு 200 படிகளுக்கு ஒரு தடவை பெரிய பெரிய போர்டு வச்சுருக்காங்க. இன்னும் இவ்வளோ படி ஏறி இருக்கீங்க, இன்னும் இவ்வளோ படி ஏறணும்னு சொல்லி அம்புக்குறி போட்டு நிறைய போர்டு வச்சுருக்காங்க அங்கங்கே. படி எடுக்க அதுதான் பார்த்தா மக்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வராங்க. அப்பா 1000 படி வந்துட்டோம், இன்னும் 1388 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா. அதை பார்த்துட்டே வந்துகிட்டே இருக்காங்க. இன்னுங்க 500 தான், இன்னும் 400 தான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த படிகளை இந்த ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையில் உள்ள மக்களை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் மட்டும் தாங்க வராங்க. இதில் பெரியவர்கள், சிறியவர்கள், அப்புறம் பெண்கள் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. நார்மலாக எல்லாம் யங்ஸ்டர்ஸ், அதில் உள்ள யங்ஸ்டர்ஸ், கேர்ள்ஸ், பாய்ஸ் எல்லாருமே வர்றாங்க. ஃபேமிலி மேன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் வராங்க. ரொம்ப குழந்தைங்களும் இந்த ரூட்டில் வர்றதில்ல. அதுமாதிரி வயசானவங்க யாரையுமே பார்க்க முடியலைங்க இதில். அவங்களாம் இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி இங்கே வரத்துக்கு விரும்பலையா என்னங்கிறது தெரியல. யாரும் இந்த பாதையை அவங்களாம் தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இது வந்து அவ்வளோ தூரம் பஸ்ஸை பிடிச்சி வந்து திரும்ப ஏறணுங்கிறத தாண்டி அதுக்கு அலிப்பரி நடைபாதை வழியாக போயிடலாம் அப்படின்ட்டு அதிலே போகிறாங்க. அலிப்பதி நடைபாதை வழியாக போனவங்க வந்து அந்த பாதையை மறக்கிறது கொஞ்சம் சிரமம் தாங்க. ஏன்னா அதோட வியூ பாயிண்ட் அந்த மாதிரி காளிகுபுரம் வரைக்கும் எல்லாருக்குமே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏறிட்டாங்கன்னா அது நடந்து போகிறது அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அவங்க 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நடப்பாங்க. ஆனால் அது ரொம்ப பெருசாகவே தெரியாது. கடைசியாக அந்த முட்டிக்கோபுரம்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்லீப் இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலாகவே நடந்து போயிட்டே இருப்பாங்க. அதனால் அது ஒரு பெரிய இதாகவே தெரியாது அவங்களுக்கு. அது தவிர பல வருஷங்களாக அந்த பாதையில் நடந்து வந்ததுனால அந்த பாதையை டக்குன்னு மாற்றிக்கிறதுக்கு பெரியவர்களுக்கு யாருக்கும் அந்தளவு விருப்பம் இல்லை போல இருக்குது. பட் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இதில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது வந்து சீக்கிரமாக போய் மலையை அடைஞ்சிடலாம், சீக்கிரமாக தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற யோசனையில் புதுசாக ஒரு பாதை இருக்குது, அதில் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினாலையும் நிறைய யங்ஸ்டர்ஸ் இதில் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு படிகள்லாம் ஏறி முடித்தோன்னா மேலே கடைசியில் படியோட முடிவில் பெருமாளோட நாமத்தை பெருசாக மஞ்சள் குங்குமம் இதால் பெருசாக அமைச்சிருக்காங்க. அந்த இடத்துல எல்லாரும் கற்பூரம் ஏற்றி காமிச்சிட்டு அதோட படிகளை முடிச்சுட்டு மேலே ஏறி ரிலாக்ஸ் ஆகிறாங்க எல்லாருமே. நாராயண நாராயண ஜெய கோவிந்த ஹரே கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய கோபால ஹரே கோபால ஹரே. அந்த இடத்துல ஒரு பெரிய மண்டபம் வரவே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் பிளேஸ், அதில் ஃபுல்லாக கட்டை கட்டி வச்சிருக்காங்க உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி. அந்த இடத்துல சின்ன சின்ன டிஃபன் கடைகள், டீ காஃபி கடைகள் நிறையா இருக்குது. காலை நேரத்தில் எல்லாருமே வர்றதுனால அப்போ தான் கூட்டமே இருக்குங்க. இதில் காலையில் இந்த 6 மணிலேருந்து 8, 8:30, 9 மணிக்கு தான் ஹெவி க்ரௌடு இதில். அதனால் அந்த நேரத்தில் மக்கள் நிறைய பேர் வர்றதுனால அந்த இடத்துல பிஸியாகவே இருக்குது. யாரும் சாப்பிடாமல வேறு வருவாங்க. ஏன்னா 5 மணி 5:30 மணிக்கு திருப்பதியில் கிளம்பியிருப்பாங்க. யாருமே சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. கீழே ஸ்ரீவாரிமட்டத்தில் அடிவாரத்துலையும் பார்த்தீங்கன்னா மேலே போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு, சாப்பிட்டா டயர்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு மேலே போய் சாப்பிட்டுக்கலாம் எல்லாம் வருவாங்க. கரெக்டாக மேலே ஏறி வரும்போது எல்லாருமே டயர்ட் ஆகிடுறாங்க. டீ காஃபி கூட எல்லாம் மேலே வந்து குடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த இடத்துல மேலே ஏறி வந்த உடனே எல்லோரும் டீ காஃபி டிஃபன்னு கடைன்னு எல்லாரும் போய் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. பயங்கர பிஸியாக இருக்குது கால நேரத்தில் அந்த கடைகள் எல்லாமே. இந்த கால நேரத்தில் வந்து திவ்ய தர்ஷன் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்ச தாங்க அந்த கால நேரம் பயங்கர பிஸியானது. இப்போ அலிப்பரிமட்டு நடைபாதையில் பார்த்தீங்கன்னா 4 பூரா வந்து கணக்கு இல்லை கிடையாது. முன்னெல்லாம் எவ்வளோ வேணாலும் கொடுப்பாங்க டிக்கெட் அப்படின்னு இருந்ததுனால பகல் பூரா வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த காலையில் இவ்வளோ தான் டிக்கெட் அப்படின்னு அளவுக்கு வச்ச பிறகு எல்லாருமே விடிய கால நேரத்தில் வந்து எல்லாரும் கூட்டமாக வர ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீயாகவே ஆகிடுது. அதுவும் இந்த சிறுத்தை புலி பயம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு அப்புறம் சுத்தமாக நடமாட்டமே இருக்க மாட்டேங்குது. எல்லாமே கால நேரத்தில் எல்லாருமே வந்து சேர்ந்துடுறாங்க. ரிலாக்ஸ் பண்ணுற இடத்தெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் ஒரே ரோடு தாங்க. அது வழியாக நடந்து போனோம்னா அதுக்கு லக்கேஜ் கலெக்ஷன் சென்டர் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் பெரிய கவுண்டர் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல செம்ம கூட்டமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே கால நேரத்தில் வரதுனால அந்த வண்டி வரதுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க. வண்டி வந்த பிறகும் லைனில் நின்று போய் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. எப்படியும் ஒரு 1/2 hour ஆகுங்க கலெக்ட் பண்ணுறதுக்கு லக்கேஜெல்லாம். அதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளில வந்தோம்னா ஒரே ரோடு தான். அது வழியாக நேராக போயிட்டே இருக்க வேண்டியது தான். கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா அப்புறம் மெயின் ரோடு வருது. அதுதான் வந்து திருமலையோட ரிங் ரோடு. இந்த ரிங் ரோடுனா அதாவது மியூசியம், 300 சிறப்பு தரிசனத்துக்கு போகிற லைனு, அந்த லைன் எல்லாமே அந்த ரோடு தாங்க. அது கரெக்டாக அந்த இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகுது. அதில் இடது பக்கம் போவேன். நாங்கள் இடது பக்கம் போனால்
நீங்கள் வந்து அன்னதான கூடம் அந்த பக்கம்லாம் போகிறதுக்கு வழி அது. மியூசியம், அன்னதான கூடம் அதுக்கெல்லாம் போகிற வழி. வலது பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் ரூ. 300 செருப்பு வழி தரிசனம் டிக்கெட்டு, சிஆர்ஓ ஆஃபீஸு, கோயிலுக்கு போகிற வழி, புஷ்கரணிக்கு போகிறது எல்லாமே அந்த மெயின் ரோட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம்னா அதுலேருந்து ரைட்டில் போகணுங்க. வலது பக்கம் போனீங்கன்னா போர்டு போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல போனோம்னா நம்ம வலது பக்கம் கொஞ்ச தூரம் போனோம்னா அந்த இடத்துல ஒரு ரவுண்டானா இருக்கும். அந்த ரவுண்டானாவுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் தான் வந்து இந்த பிரேக் தர்ஷனுக்கு டிக்கெட் கொடுக்குற ஜேஇஓ ஆஃபீஸ் அந்த இடத்துல தான் இருக்குது. கரெக்டாக அந்த ஜங்ஷன்லேயே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜேஇஓ ஆஃபீஸ்னு போட்டிருப்பாங்க. பிரேக் தர்ஷன் 10,000 டிக்கெட் கொடுக்குறாங்க பாருங்கள், அதுக்கான ஆஃபீஸ் அந்த இடத்துல தான் இருக்குது. அதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரூ. 300 சிறப்பு வழி தரிசனம், அப்புறம் ஆர்ஜித சபா உள்ளே போகிற வழி, மொட்டை அடிக்கிற வழி அப்படின்னு சொல்லி போர்டு போட்டிருப்பாங்க. அந்த லெஃப்ட் எடுத்துருங்க. அதில் லெஃப்ட்டில் நேராக போக வேண்டியதாங்க. அதில் போனோம்னா ஃபஸ்ட்டு வந்து ரூ. 300 சிறப்பு வழி தரிசன டிக்கெட்டு கவுண்டர் இருக்கும். வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸ் ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள், அந்த கவுண்டர் அங்கே தான் இருக்குது. அதையும் தாண்டி அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா அங்கே தான் வந்து சுபதம் என்ட்ரின்னு இருக்குது பாருங்கள். ஆர்ஜித சபா, கல்யாண உற்சவம் டிக்கெட்டு இதெல்லாம் போகிற வழி, சுப்ரபாத டிக்கெட்லாம் போகிற வழி, வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1ன்னு போட்டிருப்பாங்க. அந்த இடம் ஆரம்பிக்கும். அதை தாண்டி நேராக போனோம்னா ஒரு படி இறங்கும். அந்த படி வழியாக கீழே இறங்கி போனோம்னா நேராக கோயிலோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸுக்கு போய் சேர்ந்துடலாம். அது படி இறங்காமல் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா மெயின் கல்யாண கட்டா மொட்டை அடிக்கிற இடம் அந்த இடத்துல தான் இருக்குது. நேராக போனால் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் ரைட் எடுத்து நேராக போனோம்னா சிஆர்ஓ ஆஃபீஸ் வந்துருங்க. சிஆர்ஓ சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ், சிஆர்ஓ அகாமடேஷன் எடுக்கிற ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள், அந்த இடம் வந்துடும். அந்த ஒரே ரோடு தான். ஸ்ரீவாரிமெட்லேருந்து மேலே வந்து ஜாயின் பண்ணோம்னா ஒரு மெயின் ரோடு வரும். அந்த ரோட்டில் ரைட் எடுங்க. கொஞ்சம் தூரம் போனோம்னா ரவுண்டானா வரும், அதில் லெஃப்ட் எடுங்க. லெஃப்ட் எடுத்துனா நேராக போய் சேர்ந்துடலாம். நீங்கள் அந்த இடத்துக்கு போனோன்னா நடக்க முடியாமல் ஒரு டாக்ஸி, ஆட்டோ எடுக்கிறனாலும் எடுக்கலாம். 100 தான் கேட்பாங்க. நீங்கள் கோயில் வாசலுக்கு போகிறதுனாலும் போகலாம், இல்லை சிஆர் ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னாலும் போகலாம், இல்லை புஷ்கரணிக்கு போகிறதுனாலும் போகலாம். ஆட்டோவோ டாக்ஸியோ 100 கேட்பாங்க. ஆனால் அது வந்து நடந்து போகிற தூரம் தாங்க. அங்கேருந்து நம்ம நடந்து வந்த நமக்கு இங்கேருந்து நடந்து போகிறது ஒன்றும் பெருசாகவே தெரியாது. மலை ஏறி வந்துட்டோம், பிளைன்ஸ் நடக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியாது. அதனால் நார்மலாக எல்லாருமே நடந்து போவாங்க. நீங்களும் நடந்து போகிறதுனா தாராளமாக போய் சேரலாம். திருமலையில் இருக்கிற வெங்கடாஜலபதி பெருமாள் தாயார் பத்மாவதி தாயோட இணைந்து நடந்து வந்த இந்த ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையை நீங்களும் ஒரு தடவை இந்த பாத யாத்திரை செஞ்சு பாருங்கள். நீங்கள் எண்ணிய வேண்டுதல் எல்லாமே இந்த பெருமாளோட அருளால் கண்டிப்பாக நிறைவேறும். ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை அடையிறதுக்கு திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாள் முழுக்க ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு, டிடிடியோட ஃப்ரீ பஸ்ஸு, அது தவிர வந்து ஷேர் ஆட்டோஸு, ப்ரைவேட் ஆட்டோஸு, டாக்ஸிஸ் எல்லாமே கிடைக்கும். ரயில்வே ஸ்டேஷனு பஸ் ஸ்டாண்டு இந்த 2 இடத்துலையுமே வந்து பஸ்ஸுகள் 2 இடத்துலையுமே இயக்குறாங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டிக்கெட் இல்லாமல் டேரெக்டாக போய் சாமி பார்க்கலாம், அங்கே போய் தான் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்க இந்த நடைபாதைக்கு நடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையை ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள். யங்ஸ்டர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எல்லாருக்குமே இந்த நடைபாதை பிடிக்கும். ரொம்ப சீக்கிரம் போய் அடைஞ்சிடலாம். நாங்கள் போய் சேரும்போது பார்த்தீங்கன்னா காலைல 6 மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம், 8 மணிக்கு மேலே ஏறிட்டோம். திருமலைக்கு போய் அடையும் போது காலையில் 8 மணிக்கு மேலே போய் சேர்ந்துட்டோம். அக்காமடேஷன் கவுண்டருக்கு 8:30 மணிக்கு போய் சேர்ந்தோம். எங்களுக்கு ஒரு 2 மணி நேரத்தில் ரூம் கிடச்சிது. இப்படி தான் நாங்கள் போய் சேரும்போது இருந்தது. அதனால் சாதாரணமாக நடந்து போகிற தூரத்தை பார்த்தீங்கன்னா அலிபுரி நடைபாதைன்னா 4 மணி நேரத்துலேருந்து 4:30 மணி நேரம். இந்த ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதைன்னா 2 மணி நேரம் தான் மேக்ஸிமம் டைம். அதிகபட்சமாக ஒரு 2:30 மணி நேரம் ஆகலாம், அவ்வளோதான் இது. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு புதிய நடைபாதையில் பெருமாளோட வேண்டுதலை நடந்து பாத யாத்திரை மூலமாக நிறைவேற்ற நினச்சிங்கன்னா இதையும் யூஸ் பண்ணி பாருங்கள். மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட் வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.